அநேக நண்பர்கள் வாயிலாக எவ்வளவோ செய்திகளை நாம் காதார கேட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கும். இந்த நாட்களிலே நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவனமாக ஒரு சிறிய ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஒரு 2 நிமிடம் உங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. உன் பாவங்கள் யாவையும் மன்னிக்கும், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாட்களிலே ஆரம்பத்திலே கேட்டது போல ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். என்ன நற்செய்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாட்களில் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் நேசிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சத்தத்தை கேட்கிற யாவரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை அறிவிக்கும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் காணப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான ஒரு இருள் இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில கடன் இருக்கிறது, என்னால் வாழ முடியவில்லை, சாகலான்னு தோணுதுன்னு சொல்லி ஒரு வேலை இருக்கலாம். என் கணவர் என்னால் திருத்த முடியலைன்னு சொல்லி ஒரு வேலை இருளில் இருக்கலாம். என் குடும்பம் பாரமாக இருக்குது, என் பிரச்சனை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஒரு வேலை பாரத்தோடு இருக்கலாம். வயதான நிலைமையில எனக்கு யாரும் உதவி செய்யலேன்னு சொல்லி ஒரு இருளான நிலைமையில இருக்கலாம். இந்த பாவத்தை என்னால் விட முடியலை, ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த போதை பழக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானால், துக்கத்தோடு வேதனையோடு கூட பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த சத்தம் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷன் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நாட்களில் அநேகர் சொல்லுகிறது போல மதம் மாற்றுவது ஒரு முக்கியம் அல்ல. மதம் மாற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை. மதம் என்பது முக்கியம் அல்ல, மனம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, பரலோகத்தில் அதாவது சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியாய் இருக்கிறார். நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அநேக நடைகளை செய்து கொண்டிருக்கலாம்.
ஆனா ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் வேண்டும் என்று சொன்னால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். எந்த ஒரு மனுஷனிடத்துல நம்ம போய் கஷ்டத்தை சொன்னாலும் நம்ம முன்னாடி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் போனதுக்கு அப்புறம் இவன் செஞ்சதுக்கெல்லாம் இதான் சரியான முடிவுன்னு சொல்லி பேசுவான். நம்முடைய சொந்தங்களா இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், நம்முடைய அங்கத்தினரா இருக்கலாம், நம்ம நல்லா நம்பிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நாள் கைவிடுவான். மனுஷன் என்பவன் ஒரு நாள் கைவிடுவான். நம்ம நம்புறது மனுஷனை நம்புனா நிச்சயமா கைவிடுவான். மனுஷன் ஒரு நாள் உதவி செய்ய மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். வருத்தத்தோடு துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற யாரையும் யாரும் விரும்ப மாட்டாங்க இந்த உலகத்துல. என் கஷ்டமே பெரிய கஷ்டமா இருக்குது, உன் கஷ்டத்தை நான் எப்படி தாங்கிறது, உன் கஷ்டத்தை நான் எப்படி போக்குறதுன்னு சொல்லி எந்த மனுஷனுடைய பாரத்தையும் எந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாது என்று சொல்லி ஒரு வேளை இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும், நான் படுற வேதனை யாருக்கு தெரியும், சொல்லி அழுகிறது கூட ஆள் இல்லையேன்னு சொல்லி ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சத்தத்தை நான் கேட்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். மகளே என்னை விசுவாசித்தாள், மகனே என்னை விசுவாசித்தாள், நீ தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கேட்கிறது, நீ நிறைய பணம் கொடுக்கணும், இல்ல நீ வைரம் கொடுக்கணும், தங்கம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை செய் இதை செய்ன்னு சொல்லி ஒரு நாள் கேட்கறது இல்லை. அவர் கேட்கறது ஒன்னே ஒன்று, உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துட்ட சொல்லு கொடுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஏசப்பா என் இருதயத்துல வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் குடும்ப கஷ்டங்களை மாற்றுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளைய நல்ல வழியில படுத்துங்க, என் கணவரை திருத்துங்க, இந்த வயதான காலத்துல என் கூட இருங்க, என் கடன் பிரச்சனையில மாற்றுங்க, என் போராட்டங்க என் கண்ணீரெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்பீங்க. நானா இன்னைக்கே ஏசப்பா கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் நம்ம படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு. இயேசுவுக்கு தெரியும். உங்க அம்மாவுக்கு தெரியாது நீங்க அழுகிறது, உங்க கணவருக்கு தெரியாது நீங்க அழுது கொண்டு இருக்கிறது, நீங்க அழுதுட்டு இருக்கிறது உங்க அண்ணன் தம்பிக்கு தெரியாது, ஆனா இயேசுவுக்கு தெரியும். உங்கள் கண்ணீரை காண்கிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிற மகனே, வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிற மகளே, நீ என்னிடத்திலே வா, நான் உன் பாரத்தை போக்கி உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எனவே நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பாரத்தை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்கன்னு சொல்லி கண்களை மூடி வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிட்ட இப்பொழுது கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். உலகத்துல எந்த மூலையிலும் போய் கிடைக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி எங்களோடு கூட நீங்களும் ஜெபிப்பீர்களானால் இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த கிராமத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிராமத்தில் இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உம்முடைய கரத்துல வருகிற ஆண்டவரே, என் கஷ்டத்தை மாத்துங்க ஏசப்பா, என் குடும்ப சூழ்நிலையை மாத்துங்க ஏசப்பா, என் கணவரை மாத்திரம் மாத்துங்க ஏசப்பா, என் பிள்ளை மட்டும் திருந்த ஏசப்பா, என் வயதான காலத்துல எனக்கு தாங்கிறதுக்கு யாராவது கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக உம்மை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாங்க, நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதியை தாங்க, கண்ணீரோடு படுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று பதில் சொன்ன தேவன், இந்த நாட்களில இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் மாற்றி போடுங்கப்பா, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. உடைய வீட்டில் ஒரு நாளும் ஒரு குறைவில்லாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கிராம மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிராமத்துல ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும் ஆண்டவரே, எல்லா மக்களும் நிம்மதியா வாழணும் ஆண்டவரே. அப்பா பொருளாதார தேவைகளை சந்திங்க,
கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா. வியாதியோடு எந்திரிச்சு நடக்க முடியலன்னு சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரன் மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வியாதி படுக்கையில பலவீனத்தோடு வலிகளோடு வேதனையோடு எனக்கு இதுல வலிக்குதுன்னு சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரை இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி, நீர் வழி நடத்தும். இந்த வார்த்தை கேட்ட விசுவாசித்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, நீங்க ரட்சிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்ததை நாங்கள் கொடுக்க இங்க வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.